மீனா, சுருதி எல்லாருமே சேர்ந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதியும் வராங்க. "வா பார்வதி" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. "நீங்களும் வந்து கட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு மாலை கட்ட உட்கார வச்சுட்டாங்க. அவங்களும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சுருதி எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்டு அப்படியே ஒரு இடி இடிச்சிட்டாங்க மூக்குலேயே. "என்னம்மா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு வலி தாங்க முடியாமல் அப்படியே கத்துறாங்க பார்வதி. "என்ன விஜயா இது? என்னை கூப்பிட்டு வர வச்சு என்ன நடக்குது இங்கே? என்னை எதுக்காக இங்கே வர வச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க விஜயாவை. "சரி சரி விடு, தெரியாமல் பண்ணிட்டு இருக்கா, அவள் ஏதோ கட்ட கற்றுக்கிறதுனால அப்படி பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. "சாரி ஆண்டி, சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. "சரி பரவாயில்ல விடுமா, ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் உள்ளே போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போகிறாங்க. பின்னாடியே விஜயா போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, "இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தியா? நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த சீதா இருக்காளே சீதா, கல்யாணத்துக்கு முன்னாடி ரவி கிட்ட எப்படி திரும்ப பேசுவா, அப்படியே கையை பிடிப்பா, கையை தொட்டு தொட்டு பேசுவா, எல்லாமே பண்ணா, விட்டா கல்யாணமே ஆயிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஸ்ருதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "நீலாம் ரொம்ப ரவி கூட பேச விடாத" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் அத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க வெளியே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தவொடனே எல்லாருமே பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, "அத்தை இங்கே பாருங்க, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ரவி கிட்ட யார் பேசினாலும் தப்பும் கிடையாது, அது பார்க்குற விதம் தான் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "என்னம்மா பேசுகிற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "ஆமாம் அத்தை, உண்மையை தான் சொல்கிறேன், ரவி கிட்ட யார் வேணால் பேசலாம், அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேச முடியல. விஜயா அப்படியே பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க. "சரி பசிக்குது, இப்போ யார் சமைக்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "நான் சமைக்கிறேம்மா" அப்படின்னு ரவி சொல்கிறாரு. "சூப்பர் ரவி, ஆமாம் நீ என்ன பரோட்டாவா சுட போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை இல்லை, நான் பூரி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி தேவையான பொருள்லாம் வேணுமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, "நீ போய் தேவையான பொருளாக வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே பார்க்குறாரு. ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "அவர் என்ன சின்ன பையன் மாதிரி கடைக்கு போயிட்டு வர சொல்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. "சின்ன பையன் இல்லை, அவன் சும்மா வெட்டியாக தானே வீட்டில் இருக்கான், அதனால் போகட்டும்" அப்படின்னு சொல்கிறாரு. ரவி தேவையான எல்லாமே சொல்கிறார்.